வணக்கம் எல்லாருக்கும். இது இன்ஃபினிட்டி சினிமாஸ் தமிழ். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது விக்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு 2024 வந்த ஒரு கொரியன் மூவி பற்றி தான். ஸோ இது வந்து 2 hours ரன்னிங் டைம் இருக்க மாதிரியான ஒரு ஷார்ட் மூவி தான். ஸோ இதோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக 1999 வாக்கில் ஜியோஜின்னு ஒரு வில்லேஜ் இருக்கும். ஸோ அந்த வில்லேஜில் வந்து செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்துட்டு இருப்பாங்க. அதில் 2 பேர் வந்து கொஞ்சம் ரொம்ப க்ளோஸ், பில்சன் அண்ட் மீனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. அவங்க 2 பேருக்குமே டான்ஸ் ஆட ரொம்ப பிடிக்கும். பட் அவங்களுக்குன்னு ஜாலி சுற்றிட்டு இருக்க மாதிரியான ஒரு கேரக்டர். ஸோ அவங்களுக்குன்னு ஒரு ப்ராப்பராக ரிஹர்சல் ரூம், அவங்களுக்குன்னு ஒரு கிளப் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அந்த டைமில் தான் ஒருத்தவங்க வந்து என்ன சொல்ல ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வராங்க, சீஹியூன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சீஹியூன் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட்பால் பிளேயர் வருவாங்க. அவங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆனால இவங்களும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வராங்க. ஸோ அவங்களோட அண்ணா பேரை வச்சு இவங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கும் ஒரு ஐடென்டிட்டியே இருக்காது. ஸோ இவங்களும் வந்து இந்த டைமில் இந்த கேர்ள்ஸை மீட் பண்ணுறதுனால இவங்க கூட சேர்ந்து எல்லாருமே இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி அதை க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு சியர் லீடிங் கிளப்பை வந்து க்ரியேட் பண்ணிடுவாங்க. மொத்தம் ஒரு 9 கேர்ள்ஸ் ஆடிஷன் பண்ணி எடுத்துருவாங்க. ஸோ இவங்க ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணி ஒரு கிளப்பை க்ரியேட் பண்ணிடுவாங்க. அந்த கிளப்புமே ஏன் க்ரியேட் பண்ணாங்கன்னா, அவங்க ஸ்கூல் டீம் வந்து அந்த ஃபுட்பால் டீம் வந்து தோற்றுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களோட பிரின்சிபலுக்கு அந்த டீம் எப்படியாவது ஜெயிக்கணும்னு ஒரு ஆசை. ஸோ இவங்க ஒரு டீமை ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்க அதுக்கப்புறம் இந்த 9 கேர்ள்ஸ் என்ன ஆனாங்க, இவங்களுக்குள்ள அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அது எப்படியெல்லாம் பிளாசம் ஆச்சு, அது என்னென்ன மாதிரி அவங்களுக்குள்ள அவங்க லைஃப்குள்ளே எப்படியே ஒரு டேர்னிங் பாயிண்ட்ஸ் கொண்டு வந்துச்சு. அண்ட் இவங்க ஸ்கூல் டீம் அந்த ஃபுட்பால் டீம் ஜெயிச்சுதா இல்லையா, அண்ட் பில்சன் பில்சன் அவங்களோட ட்ரீம், அவங்களுக்கு டான்ஸ் ஆடுறதாண்டி அவங்களுக்கு வந்து ட்ரீமே வந்து ஒரு பேக் டான்ஸராக இருக்கணும் அப்படிங்கிறது. அந்த ட்ரீம் என்ன ஆகும். ஸோ அண்டு இந்த ஸ்கூல் லைஃப் அவங்களோட ஒரு அந்த டீனேஜ் டைமில் நடக்கிற 1999 நடக்கிற ஒரு ஸ்டோரி பிளாட்டாக அதை எடுத்திருக்காங்க. ஸோ 1999 இந்த உலகம் அழியுமா அழியாதா, ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன இந்த ஆக்சுவலாக அந்த கொரியன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1999 ஒரு வருஷத்தை வந்து அந்த உலகம் அழிய போதுங்கிற அந்த ஒரு டேர்மோட நிறைய சீரீஸில் கொண்டு போயிருப்பாங்க. நீங்கள் ஆல்ரெடி நிறைய பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும். ஸோ இதுலேயும் அந்த 99 அந்த ஒரு டைம் எடுத்திருக்காங்க. ஸோ அதனாலே ஆக்சுவலாக மில்லினியம் கேர்ள்ஸ்னு பேர் வச்சுருந்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி விஷயங்களுக்கு ஆன்சர் தர மாதிரி அண்ட் பெரிய பெரிய லைஃப் லெசன்ஸ்க்கும் ஆன்சர் தர மாதிரியான ஒரு ஃபீல் குட் மூவி தான் அது. ஸோ இதோட டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பார்க் பூம்-சூ. ஸோ இதோட ரிலீஸ் ஆன டேட் வந்து July 12, 2024 ரிலீஸ் ஆச்சு. அண்ட் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 2 hours இருக்க மாதிரியான ஒரு மூவி தான். ஸோ லீட் கேஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா லீ ஹேரி, அவங்க தான் அந்த சூ பில்சன்கிற கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. அண்ட் பார்க் சேவான் தான் ஜங்மீனாங்கிற கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. அண்ட் லீ ஜங்ஹா வந்து யூன் சி யாங்கிற கேரக்டர் பண்ணியிருக்காங்க. தென் ஜோ ஆரம் தான் கிம் சே ஹியூன்கிற கேரக்டர். தென் சோல் ஜி சூ வந்து பேசூஹி, பேக் சூ ஹியூன் வந்து ஜங் சோன் ஜாங். ஸோ இது இல்லாமல் இன்னும் அந்த ஒரு குரூப், அந்த கேர்ள்ஸ் குரூப்பில் இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் இருப்பாங்க. ஆக்சுவலாக எல்லாருக்குமே ஓரளவுக்கு கொஞ்சம், அதாவது அந்த குரூப் அந்த டீம் கேர்ள்ஸ் குரூப்புக்கு ஒரு ஒரு மினிமமாக ஒரு ரெக்வயர்டு இந்தந்த கேரக்டர் இப்படி தான் ரெக்வயர் அவங்கள பற்றி நம்ம புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒரு குட்டி குட்டி ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அவங்களுக்கு இருக்கும். மெயினாக ஆனால் பில்சங்க தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அண்ட் பில்சங்கோட அப்பாவையும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலி என்ன தான் இவங்க இந்த டீனேஜ் அந்த கேர்ள்ஸ் இவங்களோட லைஃப் இப்படி ஒரு பக்கம் போயிட்டே இருந்தாலும் அவங்க பில்சங்கோட அப்பாவை காமிக்கும் போது அது வந்து ஆக்சுவலாக அந்த ஜோஜிங்கிற பிளேஸ் வந்து ஒரு ஷிப்யார்டு இருக்கும். அங்கே ஷிப்பிங் தான் முக்கியமான ஒரு தொழில் மாதிரி இருந்துகிட்ருக்கும். ஸோ அவங்க அப்பா வந்து ஒரு மேனேஜர் மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப், பட் மேனேஜர்னாலும் ஒரு ஹையஸ்ட் பொசிஷனில் இருக்க மேனேஜரில் சூப்பர்வைசர் மாதிரி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க லைஃப் எப்படி ஆக்சுவலாக என்னென்னா 2 பேருக்கும் ஒரு குட்டி கான்வர்சேஷன் இருக்கும். ஒரு 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 பாயிண்டில் ஒரு கான்வர்சேஷன் வரும். அதில் வந்து என்ன சொல்ல, பில்சங் வந்து லைஃப்னால் ஜாலியாக இருக்கணும், லைஃப் ஈஸியாக இருக்கணும், அது மாதிரி ரொம்ப அந்த ஒரு டீனேஜில் அவங்களோட லைஃப்க்கு அந்த ஒரு மெச்சூரிட்டியோட பேசுகிற மாதிரி இருக்கும். அந்த டைமில் அதே வந்து அவங்க அப்பா வந்து உனக்கு லைஃப் அவ்வளோ ஈஸியாக இருக்கா, உனக்கு அப்படி இருக்கான்னு ஆச்சரியமாக கேட்பார். ஸோ அவருக்கு வந்து அந்த லைஃப் வாழ்கிறதுங்கிறது அடல்ட் லைஃப் எப்படி இருக்குங்கிறத அவர் ஒரு மாதிரி வெளிப்படுத்துவார். ஸோ இவங்க 2 பேருக்குள்ளேயும், அதாவது இவங்க 2 பேரை வச்சு ஒரு டீனேஜ் லைஃப் அண்ட் ஒரு அடல்ட் லைஃப் அது எப்படி இருக்குங்கிறது இதில் ஒரு சைடில் அப்படியே ஒரு இதாக காமிச்சிட்டு போயிட்டுருப்பாங்க. இதோட மெயின் ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லணும்னா ஸ்க்ரீன் ப்ளே தான் சொல்லணும். ஏன்னா ஒரு மாதிரி ஸ்டோரி வந்து ஒரு யூஸ்வலான ஸ்டோரி, ஒரு 9 கேர்ள்ஸ் இருக்காங்க, இவங்க எல்லாமே டான்ஸில் தான் இருக்காங்க. ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு நார்மலான ஒரு இது தான். பட் அதுக்குள்ளே ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த ஒரு 9 கேர்ள்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்து அவங்கவுங்களுக்கு ஏன் அந்த ஒரு சியர் லீடிங் டீமில் இருக்கிறது ஏன் அவ்வளோ முக்கியம் அப்படின்னு ஒவ்வொருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அதை லைட்டாக இது பண்ணி, அண்ட் பில்ஸுங்களுக்கு அது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு அந்த மெயின் கேரக்டரையும் நல்லா எம்பத்தைஸ் பண்ணி ஸ்க்ரீன் ப்ளே முடிஞ்ச அளவுக்கு போர் அடிக்காமல் நல்லாவே அந்த 2 hours மூவினாலும் அந்த 2 hours ரொம்ப நீட்டாக கிறிஸ்ப் அண்ட் க்ளீனாக நல்லா இருக்குது.
அண்ட் வர ஒவ்வொரு கேரக்டருமே ரொம்ப நீட்டாக நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பில்சங் இத்தனை பேர் இருக்க மூவிங்கனால ஸோ அவங்க தான் மெயின் கேரக்டராக இருந்தாலும் பட் அவங்களுக்கு தான் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் நிறையா இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் அவங்க வர அந்த அவங்களுக்கான அந்த கொடுக்குற டைம் வந்து அவங்க ரொம்ப நீட்டாக நடித்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பில்சங்னு நமக்கு டக்குன்னு சொன்னால் சரி ஓகே அப்படின்னு இவங்க ஃபேஸ் ஞாபகம் வரும். அந்தளவுக்கு அதில் இந்த பில்சங் கேரக்டருக்கு அந்தளவுக்கு ரொம்ப ஆப்டாக பொருந்தியிருந்தாங்க. இவங்களுக்கு ஃப்ரெண்டாக வர ஜங்மீனாவும் சரி அவங்க 2 பேரும் வச்சா எவ்வளோ நல்ல ஃப்ரெண்ட்ஸில் அப்படின்னு நமக்கு அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு இருக்கணும்ல அப்படின்னு நமக்கு தோணும். ஸோ அந்தளவுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் கேரக்டர் அவங்களும் ரொம்ப நீட்டாக ப்ளே பண்ணியிருக்காங்க. அவங்க 2 பேருமே அந்த ரோலுக்கு ஆக்சுவலாக லீ ஹேரியும் சரி பார்க் சேவானும் சரி இந்த 2 பேருமே அந்த கேரக்டருக்கு ரொம்ப ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து சியர் லீடிங் அப்படிங்கிறனால கொஞ்சம் நட நிறைய சாங்ஸ் வரும். பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே நல்லா இருந்தது. ஓரளவுக்கு என்ன சொல்ல மியூசிக் வைஸாக இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் 1999 நடக்கிறது இல்லையா? ஸோ அந்த ஒரு காஸ்டியூம் இதுவும் நீட்டாக பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு டைம்லைனை நல்லாவே போர்ட்ரே பண்ணி காமிச்சிருந்தாங்க. ஸோ மூவி வைஸ் அந்த டெக்னிக்கல் வைஸ் எல்லாமே ரொம்ப நல்லா ஓகே நல்லா இருக்குது அப்படிங்கிறதுல தான் இருந்துச்சு. எதுவும் என்னடா இது அப்படின்னு எதுவும் இதாக குறை சொல்கிற மாதிரி இல்லை. நெகட்டிவ்னு சொல்லணும்னு சொன்னால் நார்மலான ஸ்டோரி. விக்டரி பேருக்கு ஏற்ற மாதிரி ஸோ ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். கடைசியில் அவங்க ஜெயிக்க தான் போகிறாங்கன்னு யூஸ்வலாக நமக்கு தெரிஞ்ச ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரியான ஸ்டோரி தான். பட் அது இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போன வரைக்கும் இந்த மூவி ரொம்ப நல்லா இருக்குது. மேபி ஸ்டோரி யூஸ்வலாக இருக்கனால என்னடா அது பார்க்குறோமா அப்படிங்கிற ஒரு சின்ன ஃபீல் வரலாம். பட் பெருசாக தோணாது. ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப நல்லா இருக்கிறதுனால அந்த ஒரு பாயிண்ட் அந்த ஒரு மைனஸுமே அது ஒரு மாதிரி என்ன சொல்ல கேன்சல் பண்ணி விட்டுறலாம். ஸோ ஒரு 2 ஹவர்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி, ஒரு ஜாலியான ஒரு மூவி பார்க்கணும். அண்ட் லைட்டாக லைஃப் லெசன்ஸும் அங்கங்கே வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற மாதிரி வர மூவி தான். ஸோ அதெல்லாம் பார்க்கணும் பிடிக்கும் அப்படின்னு உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த மூவி ஒர்க் அவுட் ஆகும். 2 ஹவர்ஸில் டக்குன்னு பார்த்து முடிக்கிற மூவி தான். ஸோ நான் கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஆக்சுவலாக நான் வந்து ஹீரோவை பற்றியில் சொல்லவே மறந்துட்டேன். ஏன்னா அவர் ஹீரோன்னு நமக்கே அவள் டவுட்டு தான் வரும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஹீரோ கேரக்டர் தான் பண்ணியிருப்பார். பில்சங்கை வந்து ஒன் சைடாக லவ் பண்ணுவார். பட் பில்சங்குக்கும் லைட்டாக இன்ட்ரெஸ்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் அது ரொம்ப ஓப்பனாக காமிச்சிருக்க மாட்டாங்க. மூவி பார்க்குற வரைக்கும் ஓகே ஷீ ஹேஸ் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணும். பட் அதை ஹீரோ கண்டிப்பாக காமிக்க மாட்டாங்க. அண்ட் ஹீரோ வந்து அப்பப்போ சும்மா கேமியோவுக்கு வந்துட்டு போகிற மாதிரி அப்பப்போ வருவார். பட் அந்த கேரக்டர் வந்து நல்லாயிருக்கும். எந்த அளவுக்கு பில்சங்க லவ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி சின்ன வயசுலேருந்தே அவங்க ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸ் அதாவது தெரியும். ஒரே ஊர் தான் இல்லையா, சின்ன கிராமம். ஸோ பார்த்துட்டு தானே இருப்பாங்க. ஸோ சின்ன வயசுலேருந்து தெரிஞ்ச ஒரு கேரக்டர். அண்ட் பில்சங் என்ன வேணாலும் பண்ணட்டும் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு அவர் பேசுகிற அந்த ஒரு அவர் பேசுகிறதே ஒரு 4-5 டைம் தான் பேசியிருப்பார். ஆனால் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம எல்லாருக்குமே அந்த ஒரு என்ன சொல்ல அந்த கொரியன் ஹீரோ ஒரு செட் பண்ணுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணுற மாதிரியான ஒரு கேரக்டர் ஒரு 4-5 சீனில் வந்துட்டு போவார். ஸோ ஒரு நீட்டான கேரக்டர். ஸோ அவரை பற்றி சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் இது சொல்லிட்டேன். ஸோ யா அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.